வளந்தாமாண்டினால நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவன் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, விஜய்க்கும் பிரயோஜனம் இல்லை. மொத்தத்தில் அவனுக்கே பிரயோஜனம். ரஜினிகாந்தை இகழ்வதை, ரஜினிகாந்தை பற்றி தவறாக பேசுவதை விஜய் உள்ள வந்து ரசிக்கிறாரா, கொண்டாடுறாரா? கால் தூசிக்கு போயிருவீங்களா நீங்களா? அவரை பேசுகிறாங்களே உன்ன மாதிரி லாட்டரி சீட்டு வித்த காசா? திரு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ஒரு கண்டக்டராக இருந்து, சாதாரண கண்டக்டராக இருந்து இன்னைக்கு வந்து நிற்கிறாரு. அவர் தான் என் கேரியரோட உச்சத்தில் இருக்காரு. ஒப்பன் டைரக்டர் படம் எடுத்தார், உங்கள் ஆள் வந்து கேரியர் உச்சத்தில் வந்தார். சங்கீதான்னு ஒரு பணக்காரியை கல்யாணம் பண்ணார், அப்புறம் மேலே வேறு பணக்காரியெல்லாம் வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லையே. இந்தியாவிலே சிறந்த அரசியல்வாதியை ரஜினிகாந்த் தான். தெரிஞ்சுக்க சொல்லுங்க, தற்குறிகள் வந்திருந்தா நார விட்டுருப்பாங்க. அவர் சிபிஐ விசாரணை போயிட்டு மேலே ரோட் ஷோ வர்றது கொள்கையா? போயிருக்குது அக்யூஸ் விசாரணைக்கு போயிருக்க. அப்புறம் கோர்ட் வாசலில் ரீல்ஸ் பண்ணுறவங்க அரெஸ்ட் பண்ணுறீங்க, ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என்று உலக சூப்பர் ஸ்டார் என்று கொண்டாடக்கூடிய ரஜினிகாந்த் அவர்கள் போட்ட ட்விட் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. நம்ம பேசுற இதே நேரத்தில் எதிர்வினையாக இது மாறி இருக்கிறது. வினை என்பது திரு ஆதவ் அவர்கள் நேற்று முன்தினம் நடந்த ஒரு போராட்டத்தில் ரொம்ப கடுமையாக பேசியிருந்தார். ரஜினி அவர்களை திமுக மிரட்டியது, அரசியலுக்கு வர ரஜினி அவர்களை அப்படின்னு. என்ன நடந்திருக்கு சார் இதுல? ஒட்டுமொத்தமா இந்த பேச்சு எப்படி பாக்குறது? வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவாரு, ரொம்ப இக்கட்டாக நிற்பார். அதாவது நெக் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, நெக் பாயிண்ட், பாட்டில் நெக் பாயிண்ட். அந்த குள்ளப்பயதாண்டா அந்த வேலையை பார்த்துட்டு விட்டான் அப்படின்னு அழுவார். ரொம்ப நேரம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு கடைசியாக அந்த இது பண்ணுவார். இந்த வளந்தாமாண்டினால நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவன் வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, விஜய்க்கும் பிரயோஜனம் இல்லை. மொத்தத்தில் அவனுக்கே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வளந்தாமாண்டியோட மச்சானே போட்டிருக்காரு, விஜயண்ணா உங்கள் மேலே மரியாதை இருக்குது, இவன் தான் என் குடும்பத்தையே பிரித்து விட்டு போனான், அவன் தான் அந்த வேலையை பார்த்து விட்டான், நீ வச்சுக்காதீங்க, உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் சொல்கிறேன்னு அவன் குடும்பத்திலே சொல்கிறாங்க. அந்த சனியன் தான் இந்த சனியன். ஆமாம், சனியன் சகடை அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாப்புல. ஆக்சுவலாக விஜய் பேசாமல் கொள்றாரு, இவன் பேசியே கொள்றான். விஜய் வாயே திறக்கிறது இல்லை. ஆமாம், இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். தாவேக்கால இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகினே சொல்றாரு. அப்போ விஜய் இதுக்கு பதில் சொல்லியிருக்கணும், மறுத்துருக்கணுமா தார்மீக ரீதியாக? எதுக்குமே ஒரு பதில் சொல்ல மாட்டார் விஜய். சொன்னால் என்ன வருது, பிச்சு பிடிக்கிட்டு எல்லாம் நிற்பாங்க. இப்போ ஆக்சுவலாக இப்போ நடந்தது என்னென்னா, இவங்க எல்லாருமே ஒரு போதையில் ஒரு கும்பல் உளர ஆரம்பிச்சிட்டாங்க. போதையிலன்னா பாட்டில் வச்சு குடிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, தப்பு. அது அரசியல் போதை, ஆணவ போதை, பொருளாதார போதை, புகழ் போதை. அவங்களுக்கு எதுவுமே தெரியல. இல்லை, ஆதவ் பாட்டிலோட எல்லாம் போனார் ஏர்போர்ட்டுக்கு, அதே மறந்துடக்கூடாது. ஒரு 1 hour அங்கே போய் வாங்கிக்கலாம். ஏங்க ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க, இங்கே கேட்டாலே கொடுப்பாங்க. அங்கே இருக்குங்க, அவ்வளோ சொஃபிஸ்டிகேட்டடாக உள்ளது அது. அங்கே இருக்கும் மேண்டட்ரியாகவே. அந்த போகிற நேரம், ரன்னிங் நேரம், அதான் அந்த ஒரு மாதிரி ஸ்டைலாக வில்லெல்லாம் குடிக்கிறாங்களா படத்தில் வச்சுட்டு, அது என்ன கலக்காமே குடிக்கிறாங்களா, அதுதானே வச்சுருந்தார் அவர். அந்த 1 hour கூட தாங்கலை. எல்லாம் கேட்டிருப்பார் தலைவர் தளபதி, பாட்டு எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா, எடுத்துகிட்டு வராமல் வா, எந்த வேலையும் செய்யாத, கூடவே வந்து ஏறிடு, நான் ஏறினா வந்து ஏறிடு வண்டி, முக்கியமானது எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு. சித்தப்பு நீங்கள் எங்கே இங்கே, நீங்கள் பெருசு இதை பிடிக்க சிரிச்செல்லாம் நாங்கள் காவாது மோட்டர் ஓரமாக போயிடலாம் அப்படின்னு. சரி விடுங்க, அது அவங்க தனிப்பட்ட விஷயம்னு வச்சுக்குவோம், ஒரு நாகரிகம் கருதி. ஆனால் திரு மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இப்போல்லாம் வந்து அவர் டிஎம்கே மீட்டிங்லேயே ஏறி பேசுகிறார். டிஎம்கே மீட்டிங்கில் ஏறி முதலமைச்சரை வாழ்த்திட்டு, ஆனால் சிஎம் சார், ரியல் ஐம் ஹெட்ஸ் ஆஃப் யூ, புதிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடலாம், ஆனால் அந்த பழைய ஆளுகளை வச்சு நீங்கள் பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனா எப்பா. அதுலேயும் துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்துட்டு அவர் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு, அதை பற்றி சந்தோஷம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் பதில் சொல்லுவார். ஒருத்தர் நல்லாருன்னு அவர் சந்தோஷம்னு சொன்னாரா, நாசமாக போகணுன்னு சந்தோஷம்னு சொன்னாரான்னு ஓப்பன் மீட்டிங்லேயே பேசுகிறார் அவர் மேடையில். அவர் வந்து அது எல்லாருமே சிரித்து ரசிக்கிறாங்க. அவர் வயசு 70க்கு மேலே ஆகிட்டு, 70 வயசில் நீ உனக்கு எங்கேயுமே வழி இல்லை, ஒரு கண்டக்டராக இருந்து, சாதாரண கண்டக்டராக இருந்து இன்றைக்கி வந்து நிற்கிறாரு. அவர் தான் என் கேரியரோட உச்சத்தில் இருக்கார். ஒப்பன் டைரக்டர் படம் எடுத்தார், உங்கள் ஆள் வந்து கேரியர் உச்சத்தில் வந்தார். சங்கீதான்னு ஒரு பணக்காரியை கல்யாணம் பண்ணார், அப்புறம் மேலே வேறு பணக்காரியெல்லாம் வச்சுருக்கிறாரு, அவ்வளோதான். ஆனால் ரஜினிகாந்த் அப்படி இல்லையே. லதாங்கிற ஒரு பெண்மணியை திருமணம் செய்தார், ஓஜி மகந்தோட குழந்தையாக கல்யாணம் பண்ணார். அதுக்கு பிறகு அவர் வேறு அவர் மேலே எந்த அலிகேஷன் கிடையாது. அவர் ஓப்பனாகவே சொல்லுவார், பாலச்சந்திரோட பேட்டி எடுக்கல, சிகரெட் நிறையா பிடிச்சியா, இப்போ பிடிக்கிறியான்னு.
குறைச்சிட்டேன் அப்படின்னு, ஏன் அதை விட்டுறேன் அப்படின்னு, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயம் பேசுவார். எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும், அவரோட கருத்தியல் ரொம்ப பிடிக்கும். அவரும் அரசியலுக்கு வரது ட்ரை எல்லாம் பண்ணார். பட் யாரும் அவரை மறைக்க விடலாம். டிஎம்கே ஆட்சியிலே இல்லைங்க, எப்படிங்க மிரட்டுறது? சொல்றாரு மிரட்டினாங்க, திமுக மிரட்டினாங்க, பயந்துட்டாரு. சம்பந்தம்லாம் பேசுறது. 2021க்கு பிறகு ரஜினி அரசியல் ஸ்டாண்டே எடுக்கல. அதை முதல்ல புரியணும்ல. அதுக்கு முன்னாடியே அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. சிறுநீரக பிரச்சனை வந்து ஐயாவுக்கு 100 வயசு இருக்கட்டும் சந்தோஷமா. சிறுநீரக பிரச்சனை வந்தப்பே அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் எனக்கு ஒன்றும் உடம்பு தாங்காது, நான் ஒன்றும் அரசியல் இல்லை, இது மேலே மேலே நான் பிரச்சனையை சந்திக்க போகிறேன்னு. இந்தியாவிலே சிறந்த அரசியல்வாதியை ரஜினிகாந்த் தான், தெரிஞ்சுக்க சொல்லுங்க. இந்த தற்குறிகளை வந்திருந்தா நார விட்டுருப்பாங்க அவரை. இதை விட 2 மடங்கு தொல்லையை சந்திச்சிருப்பார் அவர் ரஜினி. கூட்டம்லாம் சேர்ந்துருக்காது. உங்களை திரையில் பார்க்கக்குள்ள சோல்ஜர்ஸ் ரொட்டேட் ஒரு ஹெட் அப்படின்னு சர்றன்னு சுற்றும். அது சங்கரோட சிஜி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸு. பட் ரியல் லைஃப்பில் சுற்றுமா? ரஜினி சொன்னார், கொள்கை என்னன்னு கேட்டாங்க, தலையே சுற்றிருச்சுன்னு. அதுதான் உண்மை. விஜய் கேட்டாங்கன்னா கொள்கை என்னென்ன அப்படின்னு விக்கை சேர்ந்து சுற்றுதில் இருக்கிறன்னு. என்ன கொள்கை? ஃப்ளைட்டில் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறதா? சிபிஐ விசாரணை போயிட்டு மேலே ரோட் ஷோ வர்றது கொள்கையா? போயிருக்கிறது அக்யூஸ்ட், விசாரணைக்கு போயிருக்க. அப்புறம் கோர்ட் வாசலில் ரீல்ஸ் பண்ணுறவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறீங்களா? ஏன் விஜய் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? ஸ்டேஷன் வாசலில் ரீல்ஸ் போடுறாங்க. அவனுக்கு புரியாதவன், படிப்பறிவு கம்மி, அவன் உலகம் தெரியல. அப்படியே வெளில வரக்குள்ள அதான்டா இதான்டா அருணாச்சல நான் தான்டான்னு வெளில வர்றான். உடனே இடத்துல பிடிச்சி உள்ளே போட்டுறாங்க. சிபிஐயில் விசாரணைலேருந்து வெளில வந்தவர் அவர் ரோட் ஷோ வந்தார், ஏன் அவர் பிடிச்சி உள்ளே போடலன்னு கேட்குறேன். போட்டிருக்கணுமா இல்லையா? நிச்சயமா. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கேட்குறேன், நீ என்ன எங்கள் மாமியா வீட்டு விருந்து கடை வந்த விசாரணைக்கு வந்திருக்க, மேலே விளக்கு போடுறேன்னு போட்டிருக்கணுமே. நீ சும்மா போன ஓன நடத்து வேட்டியில் விடுற மாதிரி ரஜினிகாந்தெல்லாம் கிண்டல் பண்ணால் நம்மளே விட மாட்டோம். இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் ஏன் இதை கண்டிக்கலன்ற, இதை கண்டிக்கணும் இல்லையா? அதை ரசிக்கிறாரான்ற. ரஜினிகாந்தை இகழ்வதை, ரஜினிகாந்தை பற்றி தவறாக பேசுவதை விஜய் உள்ள வந்து ரசிக்கிறாரா, கொண்டாடுறாரா? விஜய் எல்லாத்தையுமே ரசிப்பார், ரசிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அது ஒரு அருவருப்பான மனநிலை இல்லையா? அருவருப்பான மனநிலை. இப்போ யார் விஜய்க்கு நல்ல மனநிலை இருக்காருன்னு சொல்லவே இல்லையே. விஜய் அப்நார்மல் தான். நான் பேசிட்டு ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கேங்க. விஜய் குழப்பத்தில் இருக்காருங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ கொண்டு வச்சு என்டிஏ கூட்டணிக்கு ஒரு புடியை பிடிச்சாங்களா, காதை திருவி அழிச்சிட்டு போனாங்க டெல்லிக்கு. என்டிஏ கூட்டணியில் போய் 80 சீட்டு வேணுங்கிறாங்க. அவங்க 40 மேலே தரல. முதலமைச்சர் கேட்டு தன்னை தான் சொல்லணுங்க. ஹேய், என்னை பழைய பழனிசாமி நினச்சிங்களா அப்படின்னு நேரில் ஆதிக்கேசவனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிட்டு நினச்சிட்டு இருக்கியாடா அப்படி சொல்லுவாங்கள்ல. பழனிசாமினா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், பழனிச்சாமி பழனிசாமி நினச்சேன் என்னைய. என் சிரிப்புக்கு பின்னாடி பல பேரோட அழுகை இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன சாதாரணமாக இட போடுறாங்க. அரசியல் பயங்கரமான டெக்னிக்கலான ஆள். இன்னைக்கு வந்து டக்குன்னு ஆதவர்ஜனுக்கு எதிராக போட்டதில் அவர் முதல். ஆமாம், ரஜினி படத்தோட போடுறாரு. ரைட்டு. என்ன காரணம்? நீ எனக்கு எதிரி, உன்னை சேர்க்க மாட்டேன். என்டிஏ கூட்டணியில் கேட்டால் சொல்லுவார், அவன் இந்த மாதிரி தரங்கட்டு பேசிட்டு இருக்கான், அவனை எப்படி நான் சேர்க்கறது? ஆனால் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் இப்படி ரஜினிக்கு உடனே ஆதரவு கொடுக்குறாங்க. எதிர்கட்சி தலைவரும் எல்லா அரசியல் தலைவரும். அண்ணன் திருமாவளவன் கொடுக்குறாரு, அண்ணன் திருமாவளவன் நக்கீரன் கோபால் கொடுத்துருக்காரு, நயராஜேந்திரன் கொடுத்துருக்காரு, எல்முருகன் கொடுத்துருக்காரு, ஜி.கே. வாசன் கொடுத்துருக்காரு, அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருக்காரு, எஸ்பி வேலுமணி கொடுத்துருக்காரு. எப்படி ரஜினி அந்த சென்டரா இருக்காருன்றாங்க. எல்லா கட்சியும் விரும்பக்கூடிய நபரா சென்டரா இருக்காரு. அவர் ஒரு நல்ல குழந்தை மனசு தான். ஒன்றும் பெரிய வில்லங்கமான ஆள் இல்லைங்க. அவர்கிட்ட பாலச்சந்திரன் கேட்டார், உனக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? ஜாவா மோட்டர் பைக் அப்படின்னாரு. அதை எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போகணும் அப்படின்னு. அவர் ஏஜ் ஆயிடுச்சு, வேறு என்ன வேணும்னு, ஒரு சிங்கிள் பெட்ரூமில் ஒரு வீடு வாங்கணும், பெரிய வீடாக இருக்குது, இது பிடிக்கல அப்படின்னாரு. அவர் எரிய மனநிலை உள்ளவர் தானே. இந்த இமயமலை போயிட்டார். அவர் கால் தூசிக்கு போயிருவீங்களா நீங்களா? அவரை பேசுகிறாங்களே, அவரோட குவாலிட்டி என்ன? உன்ன மாரி லாட்டரி சீட்டு வித்த காசா? உழைச்சி தானே சம்பாரிச்சார். ரஜினி எல்லாரும் கொடுக்கலாம் பையன், ஏன் கொடுக்கணும்? எனக்கு புரியல. அது அந்த உளவியல் என்னது? அவர் படம் நடித்தார், சம்பளம் கொடுத்தாயும் வச்சிருக்காரு, கடினமான உழைப்பு. ஆமாம், இன்றைக்கே வந்து அவர் வயசு 70 வயசில் நடிக்கிறார். இதே சொல்கிறேன்னே, இப்போ வந்து ஒரு துப்புரவு பணியாளர், உங்கள் கட்சிக்காரவங்க பேசுனது தான், குப்பை பொறுக்கிறவன் 3 பண்ணிட்டு வச்சுருக்கான். அது என்ன உளவியல்? அது குப்பை பொறுக்கிறவனா? தூய்மை பணியாளர். தமிழில் தூய்மை பணியாளர். துப்புரவு பணியாளருங்கிறதே மாற்றினார் கலைஞர் கருணாநிதி, தூய்மை பணியாளர். அப்போ அந்த அம்மாவை அழைத்து ரஜினிகாந்த் வந்து நகையெல்லாம் போட்டு அவங்க வீட்டில் சாப்பாடெலாம் கொடுத்து அனுப்புனார். அப்போ கூட சில தற்கொலை வேறு ட்ரெஸ்ஸு போட்டுருக்கல, கோட்டு சூட்டாக போடணும். அந்த ட்ரெஸ்ஸோடு நான் ஏற்றுக்கிட்டேங்கிறது தாங்க அங்கே வீட்டு. அது விளக்கமே சொல்கிறேன். ராணுவ வீரனுக்கு நீங்கள் மெடல் குத்தணும்னா, ஏங்க ராணுவ வீரனுக்கு நல்ல ஒரு வேட்டி சட்டை குத்தி ட்ரெடிஷ்னலாக அனுப்பலாம்லங்க, இல்லை குர்தீஸ் போட்டு அனுப்பலாம்னு சொல்லுவீங்களா? எந்த ஆடை எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தது? அப்போ அந்த ஆடையோடு தான் நான் வரணும். அதான் அடையாளம். அதான் எனக்கு அடையாளம். இப்போ நான் ஒரு ஆனரபிள் ஜஸ்டிஸ், எனக்கு ஒரு பதவி கிடைக்குது, ஒரு பிபி கிடைக்குதுன்னா, அந்த கோட்டுக்கு அவன் போடுறது தானே நான் போட்டு தானே நிற்கிறேங்க. மருத்துவர்கள் நீதிமன்றத்துக்கு வருவாங்க சாட்சி சொல்ல, இன்னமும் அந்த கவுன் எடுத்து மாட்டிக்குவாங்க, அந்த கோட்டு அந்த அவங்களோட இது மாட்டிக்குவாங்க. அந்த இதய நாடி காக்கும் கருவி அவங்க கழுத்தில் கிடக்கும், பல்ஸ் பார்க்குற கருவி அவங்க கழுத்தில் இருக்கும்.
இப்படி தான் சாட்சி சொல்லணும் அவங்க கூண்டில் ஏறி, இதுதான் முறை. ஐஓ ஏறணும்னா கிராஸ் பெல்ட் போட்டு தான் ஏறணும். கிராஸ் பெல்ட் இருக்குல்ல, அது போட்டு தான் ஏறணும். நல்ல பெல்ட் எல்லாம் டக்கிங் பண்ணி ஷூ எல்லாம் போட்டு தான் ஏறணும். இதுதான் ப்ரொசீஜர். அப்போ ஒரு தூய்மை பணியாளர் அந்த பணியில் இருக்கும்போது தான் அவங்க வந்து ஒரு நகையை எடுத்து உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்போ அவங்கள அழைத்து பார்க்குறாருல, நீ பார்த்தியா, நீ இந்த ராமதாஸ் ஐயா இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தார், அவரே போய் பார்க்கல. இந்த எச்ராஜன் ஆஸ்பத்திரியில் இருந்தார், அவரே போய் பார்க்கல. உங்கள் அப்பா அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அதை போய் முதல்ல பார்த்துட்டு வா, முதல்ல அதை செய். ஆமாம், ஜுரத்தில் இருக்காங்க, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜுரம். ஆனால் ஆதவ அவர்கள் இதை பேசின உடனே இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கு பிறகு கூட சமூக வலைத்தளங்களில் டிவிக்கு ஆதரவாளர்கள் அவங்க கேட்டால் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கும் ரஜினியை உருவ கேள்வி பண்றாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கு இதே நேரத்தில் ரஜினியுடைய தலையை வந்து உருவ கேள்வி பண்ணிடுவோம். அவர் தான் இன்னைக்கு தலை. அஜித்திட்ட போனாங்க முட்டிக்கிட்டு, அங்கே ஒரு 4 முக்கு அடிச்சா விரட்டினாங்க. ரஜினிகிட்ட வந்தாலும் எல்லாரும் சேர்ந்து செஞ்சு விட்ருவாங்க, அதெல்லாம் ஒன்று விட்டுலாம் தேட மாட்டோம், அப்படிலாம் கொல்லப்படாங்க. ரஜினி சாருடைய விசிறிகள்ங்கிறத விட ஒரு நாடி துடுப்பு நம்மளும் ஒருத்தர் தானே. இப்போ நான் ரசித்த மிகப்பெரிய திரைக்கலைஞன் ரஜினிகாந்த், கமலஹாசன். சொல்லுங்கள், அமிதாப் பச்சனே எனக்கு பிடிக்கும், அவர் படம்லாம் பார்ப்பேன், ஷாருக்கான் படம் பார்ப்பேன், ஜேம்ஸ் கேமரான் எடுத்த டைட்டானிக்கை பார்க்குறோம். அதனால ரஜினிகாந்த் கிட்ட தான் போகவே வேண்டியதில்லை. இல்லை, அந்த உருவ கேள்வி சொல்லு, அது என்ன, அது உருவ தலையை வச்சு உருவ கேள்வி பண்ணுறது. அவர் இன்னைக்கா தோப்பா வைக்க வச்சுட்டா ஸ்டைல் ஆயிடுறாரு, மறுபடியும் அந்த ஸ்டைலில் அந்த வேகம். ஆனால் உருவ கேள்வி பண்ணுறாங்க அவர். ஏங்க அவங்க தலைவரே எப்படி இருக்காரு? உருவ கேள்வி வந்து யார் பண்ணுறது தப்பு. தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க வந்து பாஜக. ஆனால் இன்றைக்கே அவங்க வீட்டில் வந்து டயாலிசிஸ் யூனிட் போட்டு ஒரு நாளைக்கு 200 பேர் ஃப்ரீயாக டயாலிசிஸ் பண்ணுறது தமிழிசை வீட்டில். சரி சரி. நீங்கள் இப்போ அவங்க வீட்டில் போனால் டயாலிசிஸ் ஃப்ரீயாக பண்ணலாம். 200 பேர் கொடுத்துட்டு பண்ணுறாங்க, யூனிட் போட்டிருக்காங்க. அந்த அக்கா மேடையில் இருக்குள்ள ரோல்லாம் ரைட்டு தான், உருவ கேள்வி பண்ணுறீங்க, அது கஷ்டமாக இருக்குது. கருப்பாக பிறந்தது என் தப்பு இல்லை, எனக்கு தெரியல. அது சுருட்ட முடி பரட்ட முடியோடு இருக்கிறது, பரட்ட என்னென்ன பண்ணுவாங்க. அப்பா கடலில் கச்சா எண்ணெய் கொட்டி போச்சு, தமிழிசை தலையை கொண்டு வச்சு அமுக்குங்கடா, கச்சா எண்ணெய் கொட்டிட்டு வந்துடும் அப்படின்னு இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வச்சுங்க, தப்பு. அப்போ அந்த வார்த்தையை சொல்லக்குள்ள நாட்டில் சுருட்டிட்டு பணத்தை சுருட்டுறவனெல்லாம் பேச மாட்டீங்க, சுருட்ட முடியோட பிறந்தது தான் தப்பா? தமிழிசைக்கா இங்கே ரஜினி சாருக்கு முடியலன்னு உருவாக்கி. ஆமாம், அப்போ அவங்க சொன்னாங்க, அதனால் உங்களுக்கு காசு வருதுன்னா பண்ணிடுங்க, பரவாயில்ல, ஆனால் அது வருத்தமாக இருக்குனாங்க. யாருமே தமிழிசையை ட்ரோல் பண்ணுறது இல்லை. தமிழிசைக்கா நல்லா உரைச்சிது அது வலிச்சுது எல்லாருக்கும். இந்த கூட்டத்துக்கு உரைக்காது, உண்மையில் உரைக்காது. மனித மாண்புள்ள உருவ கேலி பண்ண மாட்டான். என்னுடைய ஊனத்தை கிண்டல் செய்கிறது எப்படி சரியா இருக்கும்? எனக்கு ஒரு ஊனம் இருக்குது, மாற்றுத்திறனாளியாக இருக்கேன், என்ன கிண்டல் பண்ணுவியா? இந்த கண்ணு தெரியல கண்ணாடி போடுறோம், கிண்டல் பண்ணுவியா? தலைமயிறு தானே, மண்டைக்குள்ள அறிவு இருக்கே அவருக்கு, ரஜினிக்கு மண்டைக்குள்ள. இன்னைக்கே அவர் தான் ஸ்டாரு. உன் படத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம், ஒரே டேட்டில் அவர் படத்தையும் ரிலீஸ் பண்ணுவோம். யார் படம் ஓடுதுன்னு பார்ப்போமா? ரஜினிகாந்த் படம் காலம் போன கடைசியில் படையப்பா ரிலீஸ் பண்ணாங்க, 3 நாளில் 6 கோடி ரூபா வசூல். 3 நாளில் 6 கோடி ரூபா வசூல். படம் எடுத்தது 6 கோடிக்கு தானா? கே ரவிக்குமார் சொல்றாரு, படம் எடுத்தது 6 கோடிக்கு தான் எடுத்தோம், 3 நாள் வசூல் ரீ ரிலீஸில். அப்போ நீ வந்து அவரையெல்லாம் போய் சமனுக்கு கூப்பிடாது, ரொம்ப தப்பு. என்ன திமிருன்னா முட்டாள் சிஎம்னு சொல்றாங்க. அது இது எப்படி நீங்கள் பேசுவீங்க? முட்டாள் தற்கொலை நீ தான், உன் தலைவன் தான், உன் கூட்டம் தான். சிஎம் எப்படி முட்டாள் ஆவார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்க. எதிர்கட்சி தலைவர் இருக்கார், அவர் முட்டாள்னு சொல்லுவியா? அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் சிஎம் ஆகலன்னா அவர் தானே சிஎம் வந்திருப்பாரு. இவங்க எம்எல்ஏ குறைஞ்சிருந்து அவங்க ஏறி இருந்தால் அவங்க சிஎம் வருவாங்க, இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார். இதுதானங்க அரசியல். அப்போ நீ ஒரு சிஎம் முட்டாள்னா ஓட்டு போட்ட எல்லாரும் முட்டாள் ஜனம், அதுதான் பாயிண்ட். எனக்கான பிரதிநிதி இல்லையா முதலமைச்சர்? ஒரு எம்எல்ஏ இவர், எல்லா எம்எல்ஏ சேர்ந்து இவரை இது பண்ணுறாங்க, ப்ரொபோசல் பண்ணுறாங்க, இவர் சிஎம் அவர் முதலமைச்சராக இருக்கு, அவ்வளோதான். அவரை போய் நீ எப்படி முட்டாள் சிஎம்னு சொல்லுவேன்? எல்லாம் ஜெயலலிதா அம்மா இல்லாத திண்டாங்க, எல்லாம் பேசி நடக்கிறாங்க. இல்லை ரஜினி சார் கசக்கி புரிஞ்சிருக்கும் அந்த அம்மா இருந்திருந்தா என்ன இவரெல்லாம் இங்கே வெளியே நடமாடி இருக்க முடியாது, பேச்சுக்கே வேலை கிடையாது. அந்த அம்மா ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி. நேற்று கூட நான் அமீரை பேட்டி பார்த்தேன். ஏன் இந்த திமுக கட்சி வந்து இப்படி ஒன்றுமே கண்டுக்கவே மாட்டுறாங்க இவங்கள? என்ன காரணம்? எதுக்காக எதிர்கருத்து சொல்லாமல் இருக்கிறாங்களே, என்ன காரணம்? அமீர் பேட்டி பார்த்தீங்களா இல்லையா? முட்டாள் சிஎம்னு சொல்கிறான், அதை கூட கேட்க மாட்டாங்க அவங்க. உண்மையில் எதுவுமே கேட்க மாட்டாங்க இவங்களை. என்ன காரணம்? இவங்களுக்கு டச் பண்ணால் பெரிய ஆகிடுவாங்களான்னு நினைக்கிறாங்களா, இல்லை இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியவே இல்லை. சில இதுக்கு எதிர்வினை ஆற்றி தானே ஆகணும், எல்லாத்துக்கும் எதிர்வினை ஆற்றாமல் எப்படி? ஏங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுவார் அந்த வார்த்தையை, முட்டாள் சிஎம்ங்கிற வார்த்தை சொல்ல மாட்டார். அரசியல் கட்சி இது அது கிடையாது, இது கிடையாது. அதே அண்ணாமலை அவர் வந்து அரசியல் தலைவர் கிடையாது, தவழப்பாடினர், தற்குறி எடப்பாடி பழனிசாமினர்.
ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை சொல்லாதீங்க. அவங்க ஒரு எம்எல்ஏ இருந்தானே, வார்டு கவுன்சிலராக இருந்தானே, வார்டு மெம்பராக இருந்தானே, இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பப்ளிக் பீப்புள்ஸ். செயலை விமர்சனம் பண்ணலாம், ஒரு நபரை விமர்சனம் பண்ணக்கூடாது. அதாவது செயல்ங்கிறது என்னுடைய டெசிக்னேஷன். ஆயமே காவல்துறை அதிகாரி கமிஷனர் அருண் அப்படின்னா என்னோட வேலை அது. சரி. ஆனால் அருண்கிற தனிப்பட்ட ஆளை கிண்டல் பண்ணக்கூடாது. கிடையாது. ஒரு யூடியூபர் வந்து ஐஸ்கிரீம் அதிகாரின்னு சொல்லக்கூடாது. தவறான விஷயம். தமிழ் வேந்தன் வழக்கறிஞர். வழக்கறிஞருங்கிறது என்னோட ப்ரொஃபஷன். அதை தான் நீ கிண்டல் கேலி பண்ணலாம். அதுக்கு ஒன்று ரைட்ஸ் இருக்கு. ஆனால் நீ கேஸ் கொடுத்துருக்கணும் எனக்கு. சும்மா எப்படி கிண்டல் பண்ணுவேன்னு? உங்களுக்கு எனக்கு ஒரு கான்ட்ராக்ட் நடந்திருக்கணும்ல. நிச்சயமா. நான் தமிழ்வேந்தன்கிறவன் வந்து ஒரு குடும்ப தலைவன், ஒரு தாய் தந்தையருக்கு மகன், ஒரு சகோதரிகளுக்கு தம்பி, தாய் மாமா. எனக்கு நிறைய டெசிக்னேஷன் இருக்கு. பிள்ளைகளுக்கு அப்போ இப்படி ஒரு பொறுப்பான வேலைகள் நிறையா இருக்குது எனக்கு. என்னோடய வழக்காடிகளுக்கு நான் வழக்கறிஞர். அப்போ இப்படி அதை அட்டாக் பண்ணுவீங்க? உங்களுக்கு எனக்கு என்ன கான்ட்ராக்ட் இருக்கு? மருத்துவருங்கிறது அவர் பார்க்குற ப்ரொஃபஷன். அவர் மருத்துவர் கிடையாது. மாத்ருபூதன் ஒருத்தர் செக்ஸ் டாக்டர். முதல்ல செக்ஸை வந்து பப்ளிக்காக பேசுனது அவர் தான். இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு அப்படிலாம் பேச முடியாது. அவர் தான் வந்து பேசினார் முதல்ல. அவர் மாத்ருபூதம் வந்து பர்சனலாக அப்படிப்பட்டவர்னு சொல்லுவீங்களான்னு? அதோட ப்ரொஃபஷன். அவர் பேச வச்சார். அவர் காட். அவர் செத்துட்டார். அவர் காட், கடவுள், இறந்துட்டார். அவர் பேச பிறகு தான் எல்லாரும் பேசினாங்க. ரஜினிகாந்துங்கிற தனிப்பட்ட நபர் மீது உங்களுக்கு என்ன வன்மம்? ஒரு சிறந்த திரைக்கலைஞன், சிறந்த ஆன்மீகவாதி, நிறைய விஷயம் சொல்கிறாருங்க. எனக்கு அவர் பேச ஆச்சரியமாக இருக்கும். பேட்டி கேட்குற பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யும்? எப்படியாவது ஹைக் பண்ணுவாங்க. சார் எப்படி சார் இப்படி சிம்பிளிசிட்டியாக இருக்கீங்க அப்படின்னு அர்ச்சனா கேட்டாங்க. சார் எப்படி சார் இவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருக்கீங்க அப்படின்னாங்க. அவங்க ஸ்டைலாக எப்படி சிம்பிளிசிட்டிங்கிறீங்க? நான் போகிறதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸ், BMW கார் வச்சுருக்கேன், நான் போடுற ட்ரெஸ்ஸு காஸ்ட்லியாக இருக்குது. எப்படி சிம்பிளிசிட்டிங்க? உங்களுக்கு சிம்பிளிசிட்டியாக தெரியுது, பட் நான் சிம்பிளாலாம் இல்லை. விஜய் சேதுபதி சொன்னார், சார் சிம்பிளாக இருக்கீங்க, நான் போட்டிருக்க சட்டை 15,000 ரூபாய், நான் சிம்பிளாலாம் இல்லை, உங்களுக்கு சிம்பிளாக தெரியுது. அதில் அர்த்தம் வேறு இருக்குது. நான் போட்டிருக்க தொட்டு இந்த சட்டைக்கு மதிப்பு இல்லை. விஜய் சேதுபதிங்கிற அவர் தனிப்பட்ட நபர். சாதாரண வெளியே தோற்ற உங்கள் மூஞ்சி என் மூஞ்சி மாரி தான். நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு பெருசாக தெரிலங்கிறது தான் உள்ள அர்த்தம் இல்லை. சரி. அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் சொன்னார். அப்புறம் அதில் சொன்னார், திடீர்னு ஒரு நாள் பார்த்தா பணம், புகழ், பேர் எல்லாம் வந்துருச்சு, நம்ம கடவுள் பிறப்பாயிட்டோமோ அப்படின்லாம் நினைச்சேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஞானிக்கு தாங்க இந்த வார்த்தை வரும். இவன் ஞானி கிடையாது, நோனி பார்த்து சுற்றுற பயிலுக்கு. ஞானிக்கு தான் இந்த ஜீனியஸ், அதாவது ஜீனியஸ் எப்படி சொல்கிறது, இன்டெலெக்சுவல், இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டி இருக்கும் பாருங்க. தெய்வீகமாக இருப்பாங்க அவங்க. அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் பலிக்கும். அவங்க வாயிலெல்லாம் உழையக்கூடாது, உனக்கு கேட்டுருவோம். இல்லை, அவரே ஒரு மேடையில் சொல்கிறார், நல்லவங்க சாவை மட்டும் வாங்கிடக்கூடாது, பழிச்சிருவோம். கண்டிப்பாக நான் பயப்படுறது 2 பேருக்கு தான், ஒன்று கடவுளுக்கு, ஒன்று நல்லவங்களுக்கு அப்படி. ஆமாம். ஆனால் இவர் சொல்கிறார் திமுகவுக்கு பயந்துட்டார் ரஜினி அப்படின்றாரு. அவரான் பயப்படுற ஆளா சார்? ஏங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரஜினிகாந்த் ஜெயலலிதா ஒரு வாட்டி நடக்க விட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? 96. நீங்களே சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு. ஓஎஸ் கானல்ல பென்ஸ் BMW கார், நீங்கள் அந்த செய்தியை சொல்லுங்க, அது சரியாக இருக்கும். ஆமாம், BMW கார் வாங்கியிருந்தார். பயங்கரமான காம்படிட்டிவ் எலெக்ஷன். ஒரு ரஜினிகாந்துக்கு சிஎம் சான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் சொல்ல 90, 96, 93, 94 அந்த சிஎம் ஆகிற சான்ஸே இருந்துச்சு. அவர் தான் சிஎம். பிஜேபி கை பாஷா, முத்து, அருணாச்சலம் ஒரு வார் ரெடி ஆகிடுச்சு. அப்போ இந்த அம்மா பார்த்தாங்க, மேலே இருந்து பார்த்துருப்பாங்க எட்டி, சசி யார் நீ அது காரில் போகிறது? ரஜினிகாந்த் தான், பேரு கடை போடுறி, நடந்து போட்டாங்க. நடந்து போனார் ரஜினிகாந்த். வரலாறு பொய் இல்லை, வரலாறு நடந்தது. இன்னைக்கும் இருக்கு, நம்ம தேடி பார்க்கலாம், இருக்கு, இணையத்தில் இருக்கு, அது போட்டோவே கூட இருக்கும். ஆமாம், அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருந்தாங்க அவங்க. ஏங்க ஜெயலலிதா அம்மாவெல்லாம் யாருங்க குனிய விடலை? நீதிமயமே போய் நின்றுச்சே விஸ்வரூபத்துக்கு. விஜய் உங்கள் தற்கொலை தலைவன் மின்னாரு விஜய், கையை கட்டி கொடநாட்டில் அப்பா அம்மா படத்தை விடுங்கன்னு சொல்லி. அதான் அவங்களோட ஹேண்டிலிங் வேறு மாதிரி இருந்தது. அதே நான் இன்றைய முதலமைச்சரை சொல்லுவேன், கலைஞர் கருணாநிதி தாண்டி அண்ணாவோட நோக்கி பயணிக்கிறார் அவர். அதான் உண்மை. முதலமைச்சர் அண்ணா வந்து எல்லாரையும் அணைச்சி எடுத்துகிட்டு போனவர். வாங்க இப்படி தான் இருக்கும், கண்டுக்காதீங்க வாங்கன்னு, அந்த மாதிரி தான் இவர் இருக்கிறார். எதிர்வினையே ஆற்ற மாட்டார். நான் எல்லா சம்பவத்திலையும் பார்த்துருக்கேன். ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறதே இல்லை. அதை விடியா போய் என்ன பெருசு பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க தேர்தல் நோக்கி பயணிக்கிறாங்க. இவனா நீ இப்போ நேரம் இல்லை போட்டு தம்பி இந்த ஒரு சீட்டை கொடுப்பாங்கல்ல, கருப்பா சிவப்பா குட்டையா யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் எனக்கு வேறு நிறைய வேலை இருக்கியா, வேறால கிடையாமல் போகிற வடிவேலு, இல்லை ஏன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிடிச்சி மடக்கிடுவாங்க வடிவேலை. அதுமாரி ஹைட்டாக மீசை இல்லாமல் ஒருத்தன் இடம் கூடாமல் பேசுவான், அவனை பார்த்தீங்களான்னு போய் கேட்டிங்கன்னா இப்போ விடப்பா வேலை இருக்கு எனக்குன்னு போயிட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் கூட ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குங்க. பாஷா படத்தோட மேடையில் ரஜினி பேசுகிற போது தமிழ்நாட்டில் ரொம்ப வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாக இருக்குன்றாரு.
மறுபடியும் இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தா இந்த நாட்டை ஆண்டன் வேலையை காப்பாத்த காப்பாற்ற முடியாது. முடியாது பேசுறாரு இல்லையா? இந்த ரஜினிகாந்தை வந்து எப்படி ஆதவ் இப்படி டீல் பண்றாரு? இதுதான் கேக்குறேன். அதாவது ஜெயலலிதா கண்ட எச்சி மூணு காலம் அது, அது காலம். எதிர்த்தெல்லாம் பேச முடியாது, அந்த மாதிரி காலம். அப்போ மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியும்னு சொல்ல முடிஞ்ச ரஜினிகாந்த். நான் பிஜேபி ஓட்டு போடுறேன், வேற என்னை சார்ந்தவங்களாம் எதுவும் சொல்லாத. ஆனால் இன்றைக்கி ஒரு பிஜேபி நரேஷனே கிடையாது, பொதுச்சொத்து ஆகிட்டார் ரஜினிகாந்த். உடம்பு, வயது, முதிர்ச்சி, வடநாடு போயிட்டு இமயமலை போகிறது, அப்படியே அவரோட வாழ்க்கை முறை, பொண்ணு டைவர்ஸ் ஆகிட்டு அதெல்லாம் பாதிச்சிட்டு பொண்ணு வாழ்க்கை சரியா இல்லை அப்படின்ட்டாரு. அது கூட ஸ்டைலாக சொன்னார் பிஜேபி இல்லைன்றதை கூட. வள்ளுவருக்கு காவி அடிக்க பார்த்தாங்க, அப்புறம் இன்னும் காவி அடிக்க பார்த்தாங்க. வள்ளுவரும் தப்பிச்சிட்டாரு, நானும் தப்பிச்சேன். ஒரு சிரிப்பாடு முடிச்சாரு பாருங்க. அதாவது அது உண்மை, ரஜினிகாந்த் வந்து காவி அடிக்க பார்த்தாங்க தான், பட் அவர் தெளிவாகிட்டார். பிஜேபியோட ஆரம்பகால வாஜ்பாய் பிஜேபி அவர் பிடிச்சது. இன்னைக்கு அவர் ஃபோன் அடிச்சா 10 மினிஸ்டர் 10 சிஎம் எடுப்பாங்க, பிஎம் எடுக்கிறவன். இந்த வளர்ந்தா மாட்டிக்கிட்ட சொல்ல சொல்லுங்க, நான் பேசுறதெல்லாம் கேட்காதங்க, யாராவது சொல்ல சொல்லுங்க. இந்தியாவில், இந்தியா ஃபுல்லா பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மம்மா, அனைத்து சிஎம் டெல்லியிலேருந்து இங்கே நம்ம தமிழ்நாடு வரைக்கும் 28 மாநில சிஎம் ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஒரு லைன் போயிடும். மேபி ரஜினியோட பிஏ தான் அடிக்க போகிறாங்க. அது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுனாலும் ஏதோ கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். இது ரஜினி, இதுதான் ரஜினி. ஆனால் ஃபோன் வந்தாலும் நான் ஓடிடுவான். ஏதா 7:30 கூட நம்ம வச்சுட்டு போயிட போகிறான். இல்லை பூரா ரெக்கார்டிங் குரூப் தானே அவங்க எல்லாமே. ரஜினிகாந்த் நிறையா விஷயங்கள் பேசியிருக்காருங்க. ரஜினிகாந்த் வந்து ஒரு விஷயம், அது ஒரு அது எப்படிலாம் கேட்காதீங்க. என்னை பற்றி ரொம்ப விமர்சிச்சிருக்கீங்க, எனக்கு தெரியல எதுவுமே அப்படின்னு அவரோட பதில். விவேக் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாராம் ஒரு ஃபங்க்ஷனில் ரஜினி சாரோட. என்னென்னமோ பேசுனாங்களாம். ஐயோ எனக்கு தெரியலையே, எல்லாத்தையும் ஒரு சொன்ன தான் தெரியலையே, ஓ அப்படியே அவரா இப்படி தான் கேட்டார் ரஜினி. அப்போ தான் விவேக் சொன்ன, யாரை பற்றியுமே அவர் தவறாக பேசலை, ஒரு சின்ன புறாம போட்டு பேசலை, எதுவுமே தெரியலையே, எனக்கு பரவாயில்ல தெரியலையே, ஐயா உன்னை திட்டிருக்காங்க அப்படி எனக்கு தெரியலையே, இதுதான் அவரோட பதில். இப்போ அவர் கொடுத்துருக்காரு பாருங்க ஒரு எதிர்வினை. ரஜினி ரசிகர்கள் நீங்கள் சாதாரண மேடை போட்டுருக்கீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது தான் ரசிகர் பட்டாளம், ரஜினிகிட்ட இருக்கிறது வெறியர் பட்டாளம். உங்களுக்கு வேற, அவர் வேற, நீங்கள் வேற, அவர் வேற. அதான் உண்மை. அவர் வந்து கண்ணை காமிச்சாருன்னு வைங்கன்னா உங்கள் ஐடி எல்லாமே தெரிச்சிடும். அவங்க டீம் அப்படி டீம்லாம் உள்ளே இருக்குது. என்ன நீ உட்காந்து 100 ரூபா ரீசார்ஜ் பண்ணிட்டு கமெண்ட் போடுற, அவருக்கு ஆள் இல்லையான்னு. நானும் ரஜினியை எப்பயும் விட்டு கொடுக்க கூடாது. நேற்றுக்கே எடுக்க வேண்டியது கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால சிலதை எடுக்க முடியாது. இல்லை இன்னைக்கு தான் தலைவரே அஃபிஷியலாக போட்டிருக்காரு. போடுறதுக்கு நம்ம விடக்கூடாது. இல்லை நம்ம எப்படி விடுறது? நீங்கள் வந்து ஆளை துடிக்கிறீங்க, எங்களை கொஞ்சம் கூட தகுதியே இல்லை உங்களுக்கு. சத்தியமாக சொல்ல, தாவேக்கானவர் உங்கள் காசை ஒருத்தர் நிலத்தை வித்து பிடிக்கிறார், நம்ம யாருங்க அது சீட்டு தர்றாருன்னு சொல்லிவிட்டு 80 சீட்டு கேட்குறீங்களா? 80 சீட்டு ஆள் நிப்பாட்டுறீங்களா? மனசாட்சி வேண்டாமா? இல்லை எடப்பாடி ஐயாவை நீங்கள் அவ்வளோ எளிதாக இட போடுறீங்களா 80 சீட்டு கொடுக்குறதுக்கு? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு அந்த ஒரே ஒரு நிறைவான கேள்வி, அதுக்கு நம்ம பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும், அது என்ன? காலம் பேசாதுன்னா, காலம் ஒரு அருமையான மருந்து. சரி, எல்லாத்தையும் தீர்த்துரும் காலம். சரி. இன்னொன்று மௌனம். இது உங்கள் தமிழ் வேந்தன் சொல்கிறேன். உன் மேலே எவ்வளோ அவதூறு வந்தானே, என்ன வந்தானே, அமைதியார், மௌனமாக இரு. காலம் பதில் சொல்லும். காலம் எல்லா கணக்குகளையும் தீர்த்துரும். பழிக்கு பழி வாங்கும் காலம். நீ செய்கிற விதைக்கு வினை அறுத்தே ஆகும். சுரைக்காய் போட்டால் அவரைக்காய் முளைக்கும், சுரைக்காய் தான் முளைக்கும். காலம் அப்படி நின்று கருவறுக்கும் காலம். நான் நம்புகிறேன் அதை, காலத்தை. கர்மாவை நம்புவேன், காலத்தை நம்புவேன், அறத்தை நம்புவேன். நான் பேசின வார்த்தையை எனக்கு எதிராக திரும்பி வரும். அறம் இல்லாமல் பேசினான். நான் என்றைக்கும் நான் யாரை விமர்சிக்கவும் நான் ஒன்றும் ஒன் சைடாக நடிச்சதில்லை. தப்புனா தப்பு தான், சரின்னா சரி தான். 2 விஷயத்தை நான் மேற்கோள் காமிச்சேன். உன்னை சிஎம் முட்டாள்னு சொன்னது தப்பு. அதை நீ ஜனத்தையே சொல்கிறேன், ஓட்டுப்பட்ட ஜனத்தை சொல்கிறேன். அடுத்தது ரஜினிகாந்த் அவர்களை போய் டிஎம்கே மிரட்டிச்சுங்கிறது, மறுபடியும் நீ டிஎம்கே அடிக்கிறத நினச்சி பேச மாட்டிக்கிட்டேன். காரணம், உங்களிடம் அறம் இல்லை. 41 பேரை கொன்ற கொலைகாரர்கள். உங்களை அறம் ஊழ்வினை உறுத்து வந்து அடிச்சா, இது என்னங்க அடி? அதுதான் அவர் சொன்னார், காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லு. காலம் உடனே எல்லாம் ரியாக்ட் பண்ணிடாது. என்னடா நான் விதை விதைச்சேன், அடுத்த நாள் போய் பார்த்தா முளைச்சிருமா அது? ஆனால் அது விருட்சியமாய் ஆலமரமாய் நிற்கும். காத்திருந்து அது பேசு. பிரபாகரன் கூட சொல்லுவார், சொல்லுக்கு முன் செயல் அப்படின்னு. ஸோ வாயால் பேசி நடக்காதரா அதையுமே. பிரபாகரன் நம்ம மேதகு ஐயாவை சொல்கிறார், செஞ்சு காட்டுறாங்க. செய் அல்லது செத்து மடினார், டூ ஆர் டை. யார்? மகாத்மா காந்தி. டூ ஆர் டெஸ்ட்ராய்னு ஒரு வார்த்தை இருக்கு. செய் அல்லது அழித்து விடு.
டூ ஆர் டெஸ்ட்ராய்டுன்னு வார்த்தை இருக்குங்க. அழிச்சிரு. செய்ய முடியல, அழிச்சிரு. பல கட்சிகள் பல நேரங்கள் டெஸ்ட்ராய் ஆயிருக்கு. காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். தாவேக்காவினர், தாவேக்கா கட்சி தொண்டர்கள், தாவேக்கா தலைவர்களுக்கு உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் கட்சியின் நலனை பாருங்கள். உங்களை வளர்த்து கொள்வதற்கான வழிகளை தேடுங்கள். கண்டபடி பேசி வச்சு மக்கள்கிட்ட வெறுப்பை சம்பாதிக்கணும். தேர்தல்னு ஒரு மாதம், இன்னமும் நீங்கள் தேர்தல் காலத்துக்குள்ளே போகல. திமுக திட்டு கிடக்குறீங்க, பூத் ஏஜென்ட் போடாமல் நிற்கிறீங்க. அதை ரெடி பண்ணுங்க. மேனிஃபெஸ்டோ வச்சுருக்கீங்களா? தேர்தல் மேனிஃபெஸ்டோ எல்லாம் தயாராக இருக்காங்க அப்படியே பாயிரத்துக்கு. நீங்கள் வந்து ஏறிட்டு கிடங்க அணில் குஞ்சி. இப்போதான் குடும்ப பிரச்சனையே முடிச்சிருக்கோம். ஒருத்தர் மேனிஃபெஸ்டோ தான். இல்லை ரஜினி அட்டாக் பண்ணால் அதில் அட்டாக் பண்ணியிருப்பாரு. நான் ஒத்த பொண்டாட்டியோட தான் நான் வாழ்கிறேன். லதா தான் என்ன அங்கீகரிக்கப்பட்ட பொண்டாட்டி. செல்வமணி, ஆர்கே செல்வமணி சொல்லுவார், ரோஜா பக்கத்தில் இருப்பாங்க, மடிசர்லாம் கட்டிட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், வாழ்க்கையில் ஜெயிக்கன்னா பொண்ணாட்டை தோற்று போயிடு அப்படின்பார். ரஜினிகாந்த் வந்து அந்த ரியாக்ஸ் பண்ணி எப்படி கை தட்டுவார். பக்கத்தில் லதா கூட தட்டி விடுவாங்க, ஏங்க அப்படி மானத்தை வாங்குறீங்கன்னு. ரஜினிகாந்த் ஒரு குழந்தைக்கு, அவர் எளிய மனிதர், ரொம்ப குழந்தை. உன்ன மாதிரி கேரியர் உச்சம் அந்த மாதிரிலாம் என்றைக்குமே ஆணவத்தம் பேசினதே இல்லை. அவரை ஏவிஎம்மில் மேக்கப்லாம் போட்டாங்களாம். அது எதுவும் சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நடந்தே போடா, காரெல்லாம் கிடையாது, என்னடா திமிராடான்னு கேட்டார். இதே கூடம்பாக்கம் பாலம் இதே எல்லாம் பஸ்ல இருந்து இதே எப்படி இருக்குன்னாங்களா? இது எப்படி இருக்குன்னா நம்மள கிண்டல் பண்றாங்கன்னு நினைச்சாரா? பார்த்தா தான் 16 வயதுல மெகா ஹிட். மறுபடியும் அதே இடத்துல ராபின்சன் ஒரு டிரைவர், வெளிநாட்டுக்காரரான், ஃபாரின் காரனும் ஃபாரின் டிரைவர் தான் சொல்லி ட்ரிபிள் ஃபைவ் கதவு திறந்து விட்டாரா. அதே ஏவிஎம்ல விட்றா வேண்டிய ஏவிஎம்க்கு ஒன்றை ரிப்பார்ட்ற 3rd ஃப்ளோர்ல அப்படியே என்ன அடிச்சேன்னு. எவ்வளோ குழந்தைத்தனம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. பட் அந்த வயசுல நான் ஹீரோயிசமாக நான் பண்ணேன். எவ்வளோ ஒரு குழந்தைத்தனம் அது. நம்மளுக்கும் அப்படி தான் இருக்கும். ரஜினி சார், நீங்கள் ஆரோக்கியத்தை 100 வயசு இருக்கணும். இந்த தற்குறிகள் பேசுறதெல்லாம் கடந்து போகுதா, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அடுத்த படம் தயாராகுங்க, மகிழ்விக்க தயாராகுங்க. கமல்ஹாசன் இணைஞ்சிருக்காரு. ஆமாம், அட்டகாசம் பட்டைய கலப்புங்க 2 பேரும். 16 வயதுல காம்பினேஷனை 76 வயசுல அடிச்சு நவுட்டுங்க. நன்றிங்க. நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.